எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் தட்சிணாமூர்த்தி. இன்னைக்கு நம்ம வந்து பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்றத பத்தி ஒரு ஷார்ட்டா வீடியோ பார்க்கலாம். பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லங்ஸ், அதாவது நம்ம மூக்குலேருந்து சுவாசம் வழியா உள்ள போய் அது ரத்தத்துல கலக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நம்ம அசஸ் பண்றதுக்கான நிறைய டெஸ்ட்கள் அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லாமே சேர்த்து தான் பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட். அதுல ஒண்ணுதான் நம்ம வந்து ஸ்பைரோமெட்ரி ரொம்ப காமனா யூஸ் பண்றோம். ஸ்பைரோமெட்ரி அப்படின்னா நம்ம சுவாசம் உள்ள போற அந்த ஃப்ளோவை சென்ஸ் பண்ணி அதுல ஏதாவது அடைப்பு இருக்கா, அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு பேட்டர்ன்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றது தான் ஸ்பைரோமெட்ரி. இது சின்ன ப்ரொசீஜர். ஒரு டேபிள் டெஸ்க்ல ஒரு சின்ன ஸ்பைரோமெட்ரி கூட வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஹேண்ட் ஹெல்ட் ஸ்பைரோமீட்டர்ஸ் எல்லாம் கூட அவைலபிளா இருக்கு. இப்போ போர்ட்டபிள் திங்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் பேஷண்ட் ஹேஸ் டு டேக் அ டீப் பிரெத். நல்லா மூச்சு ஃபுல்லா இழுத்துட்டு அந்த மிஷின் மாதிரி இருக்கும், அதுல ஒரு மவுத் பீஸ் கொடுப்பாங்க, அதுல நம்ம வேகமா ஊதும் போது நம்மளோட ஃபோர்ஸ் அண்ட் வால்யூம் எல்லாமே அந்த மிஷின் கால்குலேட் பண்ணி ஒரு பேட்டர்ன், ஒரு கர்வ் பேட்டர்ன் அண்ட் தென் வேல்யூஸ் ரெண்டுமே நமக்கு கொடுக்குது. ஸோ இதை வச்சு நம்ம அடிப்படையில இந்த பேஷண்ட்க்கு என்ன வியாதி, மூச்சு குழாய் சுவாசத்துல என்ன பிரச்சனை இருக்கு. ஸோ பேசிக்கா நம்ம ரெண்டா பிரிக்கலாம், அப்ஸ்ட்ரக்டிவ் ஏர்வே டிசீசஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் டிசீசஸ். அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீசஸ்ல பாத்தீங்கன்னா ஆஸ்மா, சிஓபிடி, பிராங்கியடிசிஸ் இதெல்லாம் வந்துடும். ஸோ ஆஸ்மா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆஸ்மா வந்து குழந்தைல இருந்து இருக்கும், ஒவ்வாமையினால வருது. சிஓபிடி சிகரெட் ஸ்மோக்கிங், மற்றபடி பயோமாஸ் எக்ஸ்போஷர், அதர் பொல்யூஷன்ல வருது. பிராங்கியடிசிஸ் வந்து போஸ்ட் இன்ஃபெக்டிவ் இல்ல கன்ஜெனிட்டலா வரதுக்கு வாய்ப்பு. இது எல்லாமே வந்து இந்த மூச்சு குழாயில அடைப்பு இருக்கு. ஸோ அந்த அடைப்பு தன்மையை இந்த ஸ்பைரோமெட்ரி நமக்கு வந்து எவ்வளவுன்றதுக்கு கணிச்சு கொடுக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீசஸ். இது பாத்தீங்கன்னா நம்ம ஐஎல்டின்னு சொல்லுவோம், இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீசஸ், சார்காய்டோசிஸ், ஒரு செஸ்ட் வால் டிசீசஸ், அது வெளியில இருந்து நம்மள மூச்சு விடாம தடுக்கிறது. இப்ப நமக்கு ஒரு போலியோ அட்டாக் ஆன ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களால பெருசா மூச்சு இழுத்து விட முடியாது, ஏன்னா செஸ்ட் வால்ல ப்ராப்ளம். இந்த மாதிரி கண்டிஷன்ல ரெஸ்ட்ரிக்ஷன் டு த மூவ்மெண்ட் ஆஃப் த லங்ஸ், ஸோ ரெஸ்ட்ரிக்டிவ் லங் டிசீஸ், இதுவுமே ஸ்பைரோமெட்ரில நம்ம கணிக்க முடியும். ஸோ இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ் ஸ்பைரோமெட்ரி கொடுக்குது. இதை வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங் ஆஃப் த டிசீஸ்ல பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ்ல பீரியாடிக்கலா பண்ணும்போது இந்த டிசீஸ் ப்ராக்ரெஷனா, நம்ம கொடுக்குற மருந்துக்கு டிசீஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது எல்லாமே நம்ம வந்து இதை வச்சு ஒரு ஐடியா கொடுப்போம். ஸோ திஸ் பேசிக் ஆஃப் ஸ்பைரோமெட்ரி.